காய்ஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாசிக் ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம திருநெல்வேலியிலேருந்து தாதர் வரைக்கும் சாளுக்கியா எக்ஸ்பிரஸை ட்ராவல் பண்ணி வந்தோங்க. ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தாதர் சென்ட்ரலில் வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock நம்ம ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து நாசிக் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா 6:30க்கு கீதாஞ்சலின்னு எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்க, ரெகுலராக போகிறது. அந்த வண்டி வந்து மும்பையிலேருந்து ஹவுரா போகிற எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் அன்ரிசோல் ட்ராவல் பண்ணி நாசிக் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு ரீச் ஆனோம். ஸோ நாசிக் ரோட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம திரும்பகேஸ்வரர் டெம்பிளுக்கும் ரீச் ஆக போகிறோங்க. ஸோ அந்த டெம்பிள் என்ன கேட்டிங்கன்னா 12 ஜோதிலிங்கம், இந்தியாவிலேயே 12 ஜோதிலிங்கத்தில் 8வது ஜோதிலிங்கம் இந்த திரும்பகேஸ்வரர் டெம்பிள் ஜோதிலிங்கம் தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் நாசிக் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ரூமு, அது போக வெயிட்டிங் ஹால் எல்லாமே இருக்குங்க. ஸோ வெயிட்டிங் ஹாலில் வந்து சார்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா தான். அங்கே பார்த்திங் பண்ணிக்கலாம், நம்மளோட லக்கேஜ் எல்லாமே அங்கேயே வச்சுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக நீங்கள் வர பிளான் பண்ணினா கண்டிப்பாக வந்து நாசிக் ரோட் ஜங்ஷன்லேயே இருக்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நாசிக் ரோட்டில் இருந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிள் போகிறதுக்கு எப்படி போக போகிறோம், எதில் போக போகிறோம் பற்றியா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ இப்போ நம்ம நாசிக் ரோட் ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அவங்களுக்கு டாக்ஸி கார்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் திரும்பகேஸ்வரர் டெம்பிள் வரைக்கும். ஸோ வாங்க பஸ் நம்பர் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 245 நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரும்பகேஸ்வரருக்கு டேரெக்டாக போகிற பஸ்ஸுங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்தாலே உங்களுக்கு பஸ் அடிக்கடி இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸு கலர் இந்த கலர் பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நாசிக் ரோட்டில் இருந்து திரும்பகேஸ்வரர் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறுதுங்க. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 245. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம ஏறணும். நாசிக் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒரு 1/2 hour ஒரு பஸ் இருக்குங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரூபா 60 ரூபாக்குள்ளே வரும். ஸோ ஆட்டோவில் வந்து மீட்ரு போட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஆட்டோவில் மட்டும் ஏறாங்க. ரேட்டு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 எல்லாம் மேலே தான் போகும். ஸோ ஆட்டோ அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பஸ் வந்து அவைலபிளாகவே இருக்கும். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து ஃபைனலாக ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ நாசிக் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு பஸ்ஸில் ஏறணும். ஸோ 40 கிலோமீட்டர் ட்ராவலுங்க. ஸோ 40 கிலோமீட்டர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக ஓட்டி நம்மளை வந்து 1:30 மணிக்கு வந்து ஷார்ப்பாக திரும்பகேஸ்வரர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட போகிறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தரிசனம் வந்து சாமி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போயே உள்ளே போயிட்டோம்னா சாப்பிட்றது கொஞ்சம் டைம் கிடைக்காதுல, அதனால் இப்போயே சாப்பிட்டுட்டு உள்ளே போக போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் இருங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸோ திரும்பகேஸ்வரர் டெம்பிள் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ போர்டில் நோட் பண்ணியிருப்பீங்க அதை. ஸோ நம்ம நேராக போகணுங்க. நேராக போனால் தான் அந்த மலைப்பகுதிக்கெலாம் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் போக போகிறோங்க. ஸோ ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட செப்பல்லாம் ஸ்டாண்டில் வைக்கணும்ல. ஸோ அது பக்கத்துலேயே நமக்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ நாங்கள் போய் நம்ம செப்பல்லாம் வச்சதுக்கப்புறம் தரிசனம் பார்க்க போகிறோம். ஸோ தரிசனம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகுது நினைக்கிறேங்க. ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சது கவர் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்துக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க எப்படின்னு. காய்ஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பகேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தரிசனத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ தரிசனத்துக்கு போகிறோமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்பல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே ஒரு ஸ்டாண்டில் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் போகணுங்க. ஸோ ரைட் சைடில் போய் செப்பல் ஸ்டாண்டில் போய் செப்பல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தரிசனம் ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு அங்கே சைடில் கேப் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போய் சாமி பார்க்க போகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து January 14, அது போக பார்த்தீங்கன்னா சண்டேங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 hours ஆகுங்க. ஸோ முடிஞ்சளவு நான் கவர் பண்ணுறேன் உள்ளே போய், ஏன்னா எது கேமரா அலோட் பண்ணுறாங்களான்னு தெரில மொபைல் எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். காய்ஸ், இப்போ இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா 200 தரிசனம் போகிறதுக்குங்க. ஸோ 200 டொனேஷன் தரிசனம் வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா 200. 3 o'clock வந்து ஓப்பன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் போக போகிறோம். இருந்தாலும் இதேமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அமௌண்ட் கட்டி போகிற 200 தரிசனத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிற வழி இருக்குங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் போகணும். 4 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டவங்கள்ட்ட அப்படிலாம் சொன்னாங்க கடைக்காரவங்கள்ட்ட. பட் கொஞ்சம் நடக்கணும் ஃப்ரீ தரிசனம் போகிறது. நடந்து போனால் தான் நம்ம ஃப்ரீ தரிசனம் போய் என்ட்ரன்ஸுக்கு போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தர்ம தர்ஷன் கியூ. ஸோ நம்மளுடைய ஃப்ரீ தரிசனம் இங்கிட்டு தான் போகணும். எல்லாம் போக போகிறோம். கைஸ், ஃப்ரீ தரிசனத்துக்கு ஒரே கூட்டத்தை பாருங்கள். நான் சொல்லியதில்ல 4 மணி நேரம் ஆகும்னு. 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல். ஸோ எங்கே இருக்காங்க வர, அந்த மரத்தையும் தாண்டி தான் இருக்காங்க. ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியவே 1 hour நின்ட்டோம் ஃப்ரீ தரிசனத்தில். காசு கொடுத்து போகிற தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணால் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு. நம்ம நைட்டுக்குள்ளே திருப்பி ஸ்டேஷன் போகிறதுனால நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் பிளான் பண்ணி ஃப்ரீ தரிசனம் வெளியவே செம்ம வெயிலாக இருந்துச்சு. நான் போகிறப்போ செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு வழியை இப்போ இந்த க்யூக்கு வந்துவிட்டோம். இந்த க்யூ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோயிலுக்குள்ளே கூட்டு போதுங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலுக்குள்ளே க்யூ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சளவுக்கு என் வீடியோ எடுக்க அலோட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே வரைக்கும் பார்க்கல, போலீஸ் யாரையும் பார்க்கல. முடிஞ்சளவுக்கு நான் மறக்க வீடியோ எடுக்க முடியும்னால இதை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணேன் இந்த வரிசை மட்டும். இதில் நாங்கள் போகிறதுக்கே குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் சைடில் படி ஏறும், அந்த படி ஏறி இறங்கணும். அதையுமே கவர் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல். காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மணி நேரம் வரிசையில் நின்று ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கேயுமே கூட்டமாக தான் இருக்குது. இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஆனால் நாங்கள் ஃப்ரீ தரிசனம் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வெளி வரிசையில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நின்னோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா சரியான க்யூவாக இருக்குங்க. ஸோ சீரடியில் இந்த மாதிரி க்யூ இருக்கும், அதே மாதிரி இந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸை நான் வரிசையில் போகிறப்ப எனக்கு வந்து சீரடியில் போகிற ஃபீலாக தான் அங்கே இருக்குது. ரைட் சைட்லாம் பாருங்கள், லாஸ்ட் அளவு போயிட்டு திரும்பி வரணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லோவாகுது. ஸோ இதாங்க சாமியோட ஸ்டாச்சு. இந்த கோயிலோட சாமியோட ஸ்டாச்சு தான். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் உள்ளே தான் இருப்பாங்க. ஒரு குழிக்குள்ளே லிங்க வடிவில் சிவன் இங்கே இருக்கவே மாட்டார். சமரசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் பூஜை நடக்குது. ஸோ பூஜை நடந்ததுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு. அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு லைவாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வரிசை நிற்கும்போது இந்த வரிசை இருக்கு, நீங்கள் பார்க்குற வரிசையே எனக்கு குறைஞ்சு கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா நம்ம சாமி பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியும் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வரிசையில் நிற்கும் போது சைடில் கேட் இருக்கும். ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனியாக பயோ டாய்லெட் இருக்குங்க. இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ முடித்ததுக்கப்புறம் ஒரு தனி ஃபேஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி நான் சாமி கும்பிட்றாங்க இங்கே. ஏன்னா சிவன் வந்து இந்த கோயிலில் இங்கே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி ரெடி பண்ணி அங்கே அதில் வச்சு சாமி கும்பிட்றாங்க சிவனுக்கு மேலே வச்சு. சிவன் வந்து அந்த குழிக்குள்ளே தான் இருப்பார். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே. 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்கு உள்ளே போக போகிறோங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ட்ரிம்பகேஸ்வரர் கோயிலுடைய இன்டீரியர் ஆர்கிடெக்ட் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில். ஸோ உள்ளுக்கே ஒரு பிரமிக்க வச்சிருச்சுங்க. நான் பார்த்த உடனே நான் ரொம்ப மெய்மறந்து பார்த்தேன். இந்த லைட்லாம் பாருங்கள், லைட்டுக்கு மேலே இருக்க அந்த இதெல்லாம் ஆர்கிடெக்ட் பாருங்கள். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிளெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு.
3.5 மணி நேரம் தரிசனத்துக்கு அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வெளியே வந்துட்டோம். கோவிலுக்கு வெளியே இருக்க கோபுரம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செஞ்சதுங்க. ஸோ செம்மையாக ஆர்கிடெக்ட் பண்ணி வேறு லெவலாக வச்சுருந்தாங்க. செம்ம பாசிட்டிவ் பிளேஸ். கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் போகிற பிளேஸ், இந்த பிளேஸுக்கு போகணும் கண்டிப்பாக. இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ இந்த உள்ளுக்கு இருக்க லிங்கம் மாதிரி தாங்க இருக்கும். இந்த குழியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 லிங்கம் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ 3 பேருமே இந்த குழிக்குள்ளே தான் இருப்பாங்க. சிவன் பிரம்மன். இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க அது வடிவில் தான் நம்ம கோவிலோட கருவறையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் அந்த குழிக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அங்கே இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செம்மையான கோயிலாக இருக்குது, மறக்காம பாருங்கள். ஹாய் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து செம்மையாக நம்ம திரிம்பகேஸ்வரருடைய தரிசனத்தை பார்த்து முடிச்சு வெளியே வந்தாச்சுங்க. இந்த கோயிலோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. 1200 ஆண்டு வந்து 1200 வருஷம் பழமையான கோயிலுங்க இந்த கோவில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலில் இருக்க லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 12 ஜோதிலிங்கம் இருக்குங்க. அதில் வந்து 8வது ஜோதிலிங்கம் இந்த லிங்கம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து எல்லா ஊர்லேயும் லிங்கம் வடிவில் இருப்பார். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா குழியிலேருந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் கலந்து இருப்பாங்க. ஸோ அதை 3க்கே நம்ம தொடணும். அதுலேயுமே நான் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தால் முன்னாடி வீடியோ பார்த்துருங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃப்ரீ தரிசனம் 2 தாங்க இருக்குது. அந்த ஸ்பெஷல் தரிசனம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குரிய ஃப்ரீ தரிசனம் வரவங்களுக்குரிய அந்த உட்காந்து வரிசையில் போகிறவங்க உட்கார்றதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, வாட்ரு எல்லாமே இங்கே சூப்பராக ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மறக்காம இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் நாசிக்கில் இருந்தீங்கன்னா நாசிக் வந்து ரொம்ப பக்கம் இது. அது போக நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் மும்பை வந்துட்டிங்கன்னா மும்பையில் கல்யாண ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாசிக் வரலாம். ஸோ நாசிக் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக பஸ்ஸு வந்து 245 ஸ்டேஷனுக்கு வெளியவே நிற்கும். நாசிக் பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 245 பஸ் நம்பர். அதில் ஏறினீங்கன்னா டேரெக்டாக திரிம்பகேஸ்வரர் டெம்பிளுக்கே நீங்கள் வந்துடலாங்க. ஸோ இதான் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். See you.